எக்ஸசைஸ் 2.8ல fourth sum. நம்ம fourthல first subdivision போடும்போது நம்ம x and y values கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். x is equal to cos alpha plus I sin alpha. அப்போ 1 by x என்னவா இருக்க போது இதனுடைய கான்ஜுகேட். ஸோ cos alpha minus I sin alpha. அதே மாதிரி y என்னது cos beta plus I sin beta. அப்போ 1 by y என்னவா இருக்கும் இதனுடைய கான்ஜுகேட். ஸோ cos beta minus I sin beta. ஓகேவா? இப்போ நம்ம இங்க क्वेश्चन கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். x power m into y power n. x என்னது cos alpha plus I sin alpha. பவர் m இருக்குதால இதுக்கு ஹோல் பவர் m. அதே மாதிரி y எடுத்து எழுதிக்கோங்க. cos beta plus I sin beta. பவர் n இருக்குதால பவர் n. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா பவர் உள்ள என்னது இந்த பவரை இந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலயும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் cos m alpha plus I sin m alpha. இது பாருங்க என்ன ஆகும் அதே மாதிரியே ஆங்கிள் உள்ள மல்டிப்ளை பண்ணா cos n beta plus I sin n beta. இப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு, அத மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் அந்த ஆங்கிள்ஸ் ஆட் ஆயிடும். சோ cos of m alpha plus n beta plus I sin of m alpha plus n beta. ஓகேவா? இப்ப 1 by x power m y power n கேக்குறாங்க. நம்ம இதுக்கும் இத மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க வேணும். ஏன்னா x வந்து cos alpha plus I sin alpha இருக்கா, அப்ப 1 by x என்னவா இருக்கு இதனுடைய கான்ஜுகேட். சிமிலர்லி y பாருங்க இங்க என்ன இருக்கோ அதனோட 1 by y வந்து அதனுடைய கான்ஜுகேட்டா இருக்கு. அதே போல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் x power m into y power n ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய கான்ஜுகேட் தான் என்ன இருக்க போகுது 1 by x power m into y power n. So cos of m alpha plus n beta plus இருக்குல்ல அது மைனஸ் மாத்திங்க minus I sin of m alpha plus n beta. ஓகேவா? இப்ப ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிருக்காங்க அடிஷன் பண்ணிருக்காங்க. சோ x power m y power n plus divided by 1 by x power m y power n. ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன ஆகும் cos of m alpha plus n beta plus I sin of m alpha plus n beta. இந்த டேர்முக்குள்ளது இந்த ஆன்சர். சோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. சோ cos of m alpha plus n beta minus I sin of m alpha plus n beta. ஓகேவா? எங்க வேற வேற டேர்ம்ஸ் ஒரே டேர்ம்ஸ் வேற வேற சைன்ஸ்ல இருக்குது. சைன் டேர்ம் தான் அது மாதிரி இருக்கு, பிளஸ்ல இருக்கு இன்னொன்னு மைனஸ்ல இருக்கு. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. 2 cos of m alpha plus n beta. ஓகேவா? அங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. is shown.